Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் கோசி கேரோட ஆன்டி பிளிமிஷ் அண்ட் பிக்மெண்டேஷன் ஜெல் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கோசி கேரில் வந்து சோப் தனியாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்காக. ஸோ இது வந்து பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு வந்து பர்டிகுலராக வந்து டார்கெட் பண்ணுது. பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சன் டேன்னால் கூட வந்திருக்கலாம், இல்லை ஆக்னி மார்க்ஸ், இல்லை ஏஜ் ஸ்பாட்ஸ், இல்லைன்னா உங்களுக்கு மெலஸ்மா மாதிரியான ஏதாவது, இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்கு ஸ்கார்ஸ், இப்படி இருந்தாலுமே அது வந்து பிக்மெண்டேஷனுக்குள்ளே தான் சேரும். அண்ட் பிளெமிஷஸ் இருக்கும் ஃபேஸில் சம்டைம்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணுற மாதிரி இந்த ஜெல் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கோசி கேர் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட். அதில் க்ரீமும் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பும் இருக்குது, அண்ட் நிறையா ஸ்க்ரப் இருக்குது, ஃபேர்னஸ் ஆயிலும் இருக்குது. ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளிமிஷஸை வந்து ரொம்பவே நல்லா கம்மி பண்ணுது. அண்ட் பிக்மெண்டேஷனையுமே டார்கெட் பண்ணி வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுது. அண்ட் ப்ரைஸ் வந்து 50 கிராம் 499 போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு 260, 169 கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 2 to 3 months வந்து அந்த க்ரீம் வந்து வரும். உங்களோட டெட் ஸ்கின் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் மெயினாக வந்து கோஜிக் ஆசிட் வந்து இருக்குது. ஸோ கோஜிக் ஆசிட் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் வந்து பண்ணித்தரும். நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கொடுக்கும். அண்ட் இது நீங்கள் நைட் யூஸ் பண்ணணும். அண்ட் காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போடணும். ஸோ வந்து நம்ம எந்த ஒரு ஸ்கின் க்ரீம் இல்லை நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நீங்கள் வித் சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் தான் சொன்ன மாதிரி, கிளைகாலிக் ஆசிட் ஸ்கின்னை வந்து டெட் ஸ்கின்ஸில் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் அர்புட்டின் ஸ்கின்னோட டோன், அதாவது உங்களோட கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு பைத்தலன்ஸ் அம்பிளிக்காங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் மல்பெரி ஃப்ரூட் வந்து ஸ்கின்னை ஒயிட்டன் ஆக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் பிளிமிஷஸ் இருந்தால் அது வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு ஈவன் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாகவே இது நீங்கள் தடவலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டார்க் நெக் இருக்குது, அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் வந்து டார்கெட் ஏரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாகவும் வந்து இது இருக்கும். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். 18 years மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் நைட் டைம் தான் வந்து இதை வந்து நீங்கள் ப்ரிஃபரபிளி யூஸ் பண்ணணும். அண்ட் பேக்கேஜிங் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸாக தான் வருது. அண்ட் க்ரீம் வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்சரில் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்சரில் தான் வந்து வருது. நீங்கள் வந்து லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிங்கனாலே உங்களோட ஒரு பீ சைஸ் அமௌண்ட்டும் உங்களோட ஃபேஸும் நெக்கும் கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் டார்கெட்டட் ஏரியாஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பெஸ்ட். நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து விட்டுடலாம். நீங்கள் இது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கின் ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கின்னோட ஈவன் டோன், இல்லை ஸ்கின்னோட ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்கனாலும் இது மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் ஒரு லைட் ஃப்ரேக்ரன்ஸு, ஒரு பார்மா ஓரியன்ட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் அது. ஸோ உங்களுக்கு இரிட்டேஷன் எதுவுமே தராது. அண்ட் ஸ்கின் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே, ட்ரை, ஆயிலி, எல்லா ஸ்கின் டைப்புமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ப்ராடக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.